வணக்கம். போன வாரம் நான் பார்க்க மிஸ் பண்ண படம் இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. ட்விட்டரில் ஆஹா ஓன் ஸ்டேட்டஸ் வந்துட்டே இருந்துச்சா, அதனாலே கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. பட் டிராகனுக்கும் ட்விட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் தானே வந்துச்சு. ஸோ ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். இது புலி வருது கதை மாதிரி ஆயிடுச்சு இந்த ட்விட்டர் ரெஸ்பான்ஸ் ட்வீட்ஸ் எல்லாம். கீபோர்ட்லேயே வந்து லை டிடெக்டர்லாம் இன்பில்ட்டாக வந்து வெறும் உண்மையை மட்டுமே போஸ்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி நிலைமை வரும்போது தான் இந்த சோஷியல் மீடியா ரெஸ்பான்ஸ் எல்லாம் நம்மளால் நம்ப முடியும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணலாம், என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஓகே, ஸோ நைஸ் செல்ஃப் மார்க்கெட்டிங் இல்லையா? அதை பாராட்டும் விதமாக சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. ஆஃபீஸர் ஹரிசங்கர் தான் குஞ்சாக்கோ போபன். செம்ம ஸ்ட்ரிக்டான கோபக்கார போலீஸ். அவருக்கு ஒரு பாஸ்ட் லைஃப் ட்ராமா இருக்குது. அவரோட வைஃப் பிரியாமணி, அவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு மிருகா. ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு டிமோட் ஆகி இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜாக ஒரு ஸ்டேஷனில் வந்து பதவி ஏற்றுக்கிறாரு. வந்த நாள் அன்னைக்கே போலியான கோல்டு அடகு வைக்க எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு ஒரு கேஸ் ஒன்று வருது. அந்த கோல்டு செயலை கொண்டு வந்திருக்கிறது ஜெகதீஷ். அவர் அடகு வச்ச இடத்துல தான் மாற்றிட்டாங்க, என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பெட்டி கேஸ் மாதிரி தெரிகிற எந்த ஒரு விஷயத்தை விசாரிக்க போய் அடுத்தடுத்து தெரிய வர அதிர்ச்சியான விஷயங்கள் என்னென்ன, அதுக்கும் குஞ்சாக்கோ போபனுடைய பர்சனல் லைஃபுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, இதில் வில்லன்கள் யார், எங்கேருந்து வராங்க, இதெல்லாம் தான் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. ஹலோ ஆஃபீஸர். போபனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துடைய முக்கியமான ஹைலைட். கோபக்கார போலீஸாக நடிச்சிருக்காருங்கிறத விட டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காருன்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். பப்ளிக் பேசஸில் அவர் இருக்கிற மாதிரி சில ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், லாங் ஷாட்லாம் இருக்கும் படத்தில். அதில் சாதாரண மக்களோட அப்படியே ஜெல் ஆயிடுறாரு. பட் விசாரணை பண்ணுற விதத்தில் ஆக்ஷன் காட்சிகளை செம்மையாக மாஸ் காட்டியிருக்காரு. டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக அவருடைய ட்ராமாவை காட்டுற அந்த ஒரு சீனில் இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு தான் வெறப்பாக சுற்றிட்டு இருந்தாரோ இவர் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. செம்ம எஃபெக்டிவான ஒரு போர்ட்ரையல். சின்ன ரோலில் ஜெகதீஷ் கடைசி வரைக்கும் விடாப்படியாக தன்னுடைய ஸ்டாண்டில் நிற்கிற அந்த கேரக்டரை பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரை தவிர மற்ற நடிகர்கள் எல்லாருமே சிங்கிள் டைமென்ஷனல் ரோலில் தலையை காட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுட்டு போயிருக்காங்க. பிரியாமணி கேரக்டருக்கான ஸ்கோப் இருந்துமே கூட அது எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படலை. வில்லன் கேங்கில் வர பசங்க பொண்ணுங்க எல்லாருமே டிப்பிக்கலான வில்லத்தனத்தை கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கான மீட்டரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே கூட நத்திங் ஸ்டாண்ட்ஸ் அவுட். ஒரு பேசியான கிரிப்பிங்கான த்ரில்லருக்கு தேவையான சப்போர்ட்டை எடிட்டர் சாமன் சோக்கோவும் சினிமாட்டோகிராஃபர் ரோபி வர்கீஸ் ராஜும் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் 1 மணி நேரம் போனதே தெரியல, அப்படி ஒரு வேகம். அதே சமயம் நடக்கிற விஷயங்களையும் இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. ஜேஎஸ் விஜயோட விஜயம் அடுத்த ப்ளஸ் பல்சேட்டிங்கான ஒரு ஃபீலை த்ரூ அவுட் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸ்பெஷல் மென்ஷன் டு ஸ்டன் டைரக்டர்ஸ் திலீப் சுப்ராயன் அண்ட் விக்கி நந்தகோபால். பர்டிகுலராக ஹாஸ்பிட்டல் நடக்கிற சண்டையும் கிளைமேக்ஸில் நடக்கிற சண்டையும் கொரியோ பண்ணப்பட்டிருந்த விதம் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. படத்தில் முதல் சீன்லேயே ஒரு போலீஸ் தற்கொலை பண்ணிப்பாரு. அது இயக்குனர் ஜீத்து அஷ்ரஃப் தான். தென் ஹீரோவுடைய கேரக்டர் அறிமுகம், முதலாக ஒரு கேஸை அதிரடியாக அவர் விசாரிக்கிற விதம், தன்னுடைய நேம்போட பார்த்து அவர் கொடுக்குற ரியாக்ஷன், சில காட்சிகள்லேயே அந்த கேரக்டரை பக்காவாக செட் பண்ணிடுறாங்க. முதல்ல ஒரு டிஸ்டர்பிங்கான இடத்தை காட்டினது மூலமாக கதைக்குள்ளையும் சட்டும் நம்மளை கொண்டு போயிருக்காங்க. ஒரு சின்ன கேஸ் பெரிய பிரேக் த்ரூவுக்கு கொண்டு போகிற அந்த பேட்டர்னை கையில் எடுத்திருக்கிற ரைட்டர் ஷாஹி கபீர் தன்னுடைய டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நம்பும்படியாக சொல்லியிருக்காரு. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன் ஆஃப்டர் அனதர் நம்மளுக்கு சொல்லப்படுற விஷயங்கள், கதை நகர விதம்லாம் செம்ம என்கேஜிங்காகவே இருந்துச்சு. ஒரு ஃபார்முலா ரிவெஞ்ச் கதையை அந்த ரிவெஞ்ச் ஆங்கில் புதுசாக வச்சு சுவாரஸ்யப்படுத்திடலாம் அப்படின்னு இயக்குனரும் ரைட்டரும் நினச்சிருக்கலாம். அதில் அவங்களுக்கு ஒரு பாதி சக்ஸஸ் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற ஒரு இன்சிடென்ட், அதுக்கும் மெயின் கதைக்குமான தொடர்பு, சும்மா பிளெயின் சைக்கோ கில்லர்ஸ் மாதிரி இல்லாமல் வில்லன் கேங்குக்கும் ஒரு மோட்டிவை கொண்டு வந்தது. இதையெல்லாம் அழகாக லிங்க் பண்ணி நமக்கு ஒன்று ரிவீல் பண்ணது. இதெல்லாம் இந்த வழக்கமான ரிவெஞ்ச் கதையை ஒரு மாதிரி காப்பாற்றிடுது. ஆனால் இந்த நான் மகாநல்ல கதையவே எவ்வளோ வாட்டி தான் திரும்ப திரும்ப எடுப்பீங்க சேட்டன்ஸ் அப்படின்னு தான் கேட்க தோணுது. போன வருஷம் அந்த பணியும் கிட்டத்தட்ட அதே டெம்ப்ளேட் தான், இதுவும் அதே டெம்ப்ளேட் தான். ஸோ ஒன்ஸ் நமக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சதுக்கப்புறம் இந்த கதை எதை நோக்கி போகுது, எப்படி முடிய போகுதுன்னு மொத்த ப்ளூ பிரிண்ட்டும் தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. அட்லீஸ்ட் அந்த பாயிண்ட் வரைக்கும் கெஸ் பண்ண விடாமல் கொண்டு போனதுக்கு வேணால் பாராட்டலாம். தென் கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதமும் ரொம்ப சுமாராகவே இருந்துச்சு. பர்டிகுலராக வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணுற தப்பான விஷயங்களும் ரூத்லெஸ்ஸான நேச்சரும் மட்டுமே நமக்கு திரும்ப காட்டப்படுது. ஹீரோவை சுற்றி அவருக்காக கேர் பண்ணுற கேரக்டர்ஸ், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, டிபார்ட்மெண்ட் சில பேர்னு எல்லாருமே ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் 1-2 செயல்பாடுகளுக்காக மட்டுமே இருக்கிறதுனால சுவாரஸ்யம் இருக்கிற அளவுக்கு இந்த திரைக்கதையில் அழுத்தம் இல்லை. என் கிளைமேக்ஸில் பிரியாமணி அப்பா கேரக்டரை வச்சும் ஒரு நல்ல மொமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டரையும் கொஞ்சம் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப கன்வீனியன்ட்டாகவே எல்லா போர்ஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணிட்டாங்க. மொத்தத்தில் இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி போர் அடிக்காத ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம். பட் கண்டிப்பாக எனக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு எஃபர்ட்டாலாம் ஃபீல் ஆகலை. பயங்கர யூனிக்கான ஒரு படம்ன்ற மாதிரிலாம் தெரியல. கமர்ஷியல் பேக்கேஜிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால ஆப்வியஸ்லி மற்ற சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியா ஹைப்பை மறந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு என்டர்டெய்னிங் ஒன் டைம் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ட்ரை பண்ணி பாருங்கள். படம் சென்னை தியேட்டர்ஸில் சப்டைட்டில்ஸோட தான் ஓடுது. UA 16+ ரேட்டிங் கொடுத்துருந்தாலுமே கூட செம்ம வயலண்ட்டான ஒரு படம். கண்டிப்பாக அடல்ட்ஸ் ஒன்லி.